மிதுன ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே எந்த இடத்துலையுமே நடுநிலைத்தன்மையாக போகக்கூடிய மிதுன ராசினியர்கள். நடுநிலைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க. இவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நட்பு வட்டத்துக்குள்ளாரையே கொண்டு போகக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் மிதுன ராசிக்கா நேயர்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலே குரு. ஸோ கட்டாயம் மனசில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத நிலை, இல்லைங்களா? அந்த மனம் ரீதியாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறனால. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எந்த ஒரு விஷயத்துலையுமே அதுலேயே ஸ்டெப்பனாக நிற்காதீங்க. கொஞ்சம் கடந்து வெளியே வந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மூவ் ஆன் ஆகலாம். சரிங்களா? ஸோ மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதம். ஆல்ரெடி நம்மளுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் போயிட்டுருக்காரு. ஸோ கேது இருக்கிறதே ரொம்ப சிறப்பு தான். பொதுவாக நல்ல செய்திகள் நிறைய காதில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதேமாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வரனால நல்ல ஏதாவது ஒரு பதவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம். ஸோ 3ல் சுக்கிரன் இருக்கிறது. என்ன ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, புதுசாக நட்பு ஏற்படுது அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? பார்த்து பழக்கம் ஏற்படுத்திக்கோங்க. மற்றபடி 3ல் சுக்கிரன் கேது இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான நிலை தான். உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெண்கள்னால் நீங்கள் என்னமோ எதோன்னா நினச்சிக்காதீங்க. வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெண்களுமே சக பெண்களிடம் கோவத்தையும் வாக்குவாதம் பண்ணுறதையும் வார்த்தைகளை தப்பாக பயன்படுத்துகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல சூரியன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பாரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. புரட்டாசி 16 வரைக்குமே 4ஆம் இடத்துல புதன் இருக்கார். அது ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. நல்ல சாதுரியம் இருக்கும். விஷயங்களை கரெக்டாக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அந்யோன்யம் இதெல்லாமே அதிகமாகும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே புரட்டாசி 16க்கு மேலே புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி 5ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா? பொதுவாக இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது என்ன நடக்கும்னா, குழந்தைகளோட ஒரு வாக்குவாதமோ இல்லை குழந்தைகளை நினச்சி ஒரு கவலை ஏற்படுறதோ இல்லை குழந்தைகளால் தொல்லைகள் ஏற்படுறதோ இதெல்லாம் நிச்சயமாக சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அதோடு இப்போ 5ஆம் இடத்துல புதனும் இருக்கும்போது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த குடும்பங்கிற விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அனுசரித்து போங்க. ரொம்ப ஆர்கியூ பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த எந்த ஒரு இதுலேயுமே காலதாமதமாகிறது தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரமாக எந்திரிச்சு வேலைகளை முடிக்க பழகிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஆல்ரெடி ராசியிலேயே குரு, அதுவே ஒரு மனக்குழப்பம், ஒரு கவலையை கொடுத்துட்ருக்கோம். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த சிந்தனை ஆற்றல் சிறப்பாக இருக்காது. சரிங்களா? தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும். அதனால் நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத தயவுசெய்து முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் நாளே ஒரு திட்டமிட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்பா வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளோ, அப்பா வழி உறவினர்களுக்காக ஏதாவது செலவு செய்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ கட்டாயம் குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணுங்கள். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலத்தில் துர்க்கை பூஜை பண்ணுறதுமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயத்தை கட்டாயமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் புற்றுக்கோவில்கள் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சில மன சங்கடங்களை தவிர்த்து கொடுப்பார். சரிங்களா? ஸோ 10ல் சனி இருக்கிறனால கட்டாயம் தொழிலில் ஈடுபடுறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் நான் இதை கொடுத்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் இடம் கொடுக்காம ஸோ ஒரு விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம். ஒருவேளை உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்குன்னா இது ஒன்றும் உங்களை பெருசாக பாதிக்காது. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் மைனஸ் இல்லை. ஸோ தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு இந்த மாதம். பொதுவாக செய்ய வேண்டியது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிட்டு எந்த வேலைகளையுமே சரியாக திட்டமிட்டு செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதமாக இருக்குங்கிறதுல நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு அருமையான மாதம் தான் இது மிதுன ராசிக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே எந்த இடத்துலையுமே நடுநிலைத்தன்மையாக போகக்கூடிய மிதுன ராசினியர்கள். நடுநிலைத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க. இவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நட்பு வட்டத்துக்குள்ளாரையே கொண்டு போகக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் மிதுன ராசிக்கா நேயர்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலே குரு. ஸோ கட்டாயம் வந்து மனசில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத நிலை, இல்லைங்களா? அந்த மனம் ரீதியாக வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறனால. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எந்த ஒரு விஷயத்துலையுமே அதுலேயே ஸ்டெப்பனாக நிற்காதீங்க. கொஞ்சம் கடந்து வெளியே வந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மூவ் ஆன் ஆகலாம். சரிங்களா? ஸோ மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதம். ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் போயிட்டுருக்காரு. ஸோ கேது இருக்கிறதே ரொம்ப சிறப்பு தான். பொதுவாக நல்ல செய்திகள் நிறைய காதில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதேமாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வரனால நல்ல ஏதாவது ஒரு பதவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம். ஸோ 3ல் சுக்கிரன் இருக்கிறது. என்ன ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, புதுசாக நட்பு ஏற்படுது அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? பார்த்து பழக்கம் ஏற்படுத்திக்கோங்க. மற்றபடி 3ல் சுக்கிரன் கேது இருக்கிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான நிலை தான், உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெண்கள்னால் நீங்கள் என்னமோ எதோன்னா நினச்சிக்காதீங்க. வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெண்களுமே சக பெண்களிடம் வந்து கோவத்தையும் வாக்குவாதம் பண்ணுறதையும் வார்த்தைகளை தப்பாக பயன்படுத்துறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல சூரியன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பாரு. அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. புரட்டாசி 16 வரைக்குமே வந்து 4ஆம் இடத்துல புதன் இருக்கார். அது ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. நல்ல சாதுரியம் இருக்கும். விஷயங்களை கரெக்டாக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அந்யோன்யம் இதெல்லாமே அதிகமாகும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே புரட்டாசி 16க்கு மேலே புதன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா? பொதுவாக இந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது என்ன நடக்கும்னா, குழந்தைகளோட ஒரு வாக்குவாதமோ இல்லை குழந்தைகளை நினச்சி ஒரு கவலை ஏற்படுறதோ இல்லை குழந்தைகளால் தொல்லைகள் ஏற்படுறதோ இதெல்லாம் நிச்சயமாக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அதோடு இப்போ வந்து 5ஆம் இடத்துல வந்து புதனும் இருக்கும்போது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த குடும்பங்கிற விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அனுசரித்து போங்க. ரொம்ப ஆர்கியூ பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த எந்த ஒரு இதுலேயுமே வந்து காலதாமதமாகிறது வந்து தேவையில்லாத கோபத்தை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரமாக எந்திரிச்சு வேலைகளை வந்து முடிக்க பழகிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அதனால் வந்துட்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ராசியிலேயே வந்து குரு, அதுவே ஒரு மனக்குழப்பம், ஒரு கவலையை கொடுத்துட்ருக்கோம். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த சிந்தனை ஆற்றல் வந்து சிறப்பாக இருக்காது. சரிங்களா? தேவையில்லாத டென்ஷனை வந்து கொடுக்கும். அதனால் நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத தயவுசெய்து முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் நாளே ஒரு திட்டமிட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்பா வழியில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகளோ, அப்பா வழி உறவினர்களுக்காக ஏதாவது செலவு செய்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ கட்டாயம் வந்து குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணுங்கள். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலத்தில் துர்க்கை பூஜை வந்து பண்ணுறதுமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயத்தை வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் புற்றுக்கோவில்கள் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து சில மன சங்கடங்களை வந்து தவிர்த்து கொடுப்பார். சரிங்களா? ஸோ 10ல் சனி இருக்கிறனால கட்டாயம் தொழிலில் ஈடுபடுறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் நான் இதை கொடுத்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற
விஷயத்துக்கெலாம் இடம் கொடுக்காம, ஸோ ஒரு விழிப்புணர்வோட கவனத்தோடு இருங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம். ஒருவேளை உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்குன்னா இது ஒன்றும் உங்களை பெருசாக பாதிக்காது, சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் மைனஸ் இல்லை. ஸோ தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு இந்த மாதம். பொதுவாக செய்ய வேண்டியது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிட்டு எந்த வேலைகளையுமே சரியாக திட்டமிட்டு செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதமாக இருக்குங்கிறதுல நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு அருமையான மாதம் தான் இது மிதுன ராசிக்கு.